ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நிகழ்ச்சி கிராமத்தில் நடக்கிறது என்று சொன்னால், ஒரு திருவிழாவாக இருந்தாலும் மற்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஊர் கூடி தேர்தல் நடத்துவது அல்லது திருவிழா நடத்துவது என்பது, கடவுளை வணங்குவது அல்லது ஊரிலே ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்துவது என்பது வழக்கம். அதுபோல வருடந்தோறும் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக அவருடைய புகழை பரப்பி அவர் இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்திருக்கிறார் என்ற மக்களிடம் கொண்டு சென்று, இந்த நாட்டிலே கலைஞர் மட்டும் இல்லை என்றால் இந்த தமிழ்நாடு எவ்வளவு பின்னோக்கி சென்றிருக்கும் என்பதை எடுத்து உரைப்பதற்காக தான் இந்த சீப்பு போட்டப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட புதிய இலாக்காக்கள் 42க்கு மேற்பட்ட புதிய இலாக்காக்களை உருவாக்கி இந்த தமிழ்நாடு அரசிலே ஒரு சிறப்பான முதலமைச்சராக, இதுவரை இருந்த முதலமைச்சர்களே சிறப்பான முதலமைச்சராக இருந்தவர். அதே போல தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை 50 ஆண்டு காலம் தொடர்ந்து தலைவராக பொறுப்பேற்று வெற்றி தோல்வி எதை பற்றியும் கவலைப்படாமல் 3 முறை 4 5 முறை முதலமைச்சராக இருந்து அவர் வெற்றி பெற்றவர். கழகத்தை ஆட்சி பொறுப்பிலே கொண்டு வந்த நம்முடைய கலைஞர் அவர்கள், கலைஞர் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் எங்கேயாவது விவசாயம் செய்து கொண்டிருப்போம், இல்லை என்றால் வேலை செய்து கொண்டிருப்போம். தொடர்ந்து இன்றைக்கு 10 முறை மேல் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பை கலைஞர் அவர்கள் தான் எங்களுக்கு வழங்கினார்கள். எனவே தொடர்ந்து கலைஞர் அவர்களால் தான் பல்வேறு தானால் மட்டுமல்ல, இன்றைக்கு மேயராக இருக்கிறவர் முத்துசெல்வம் போன்ற அத்தனை பேருமே, மேடையில வச்சிருக்கிற அத்தனை பேருக்குமே விலாசம் தந்தவர், அடையாளம் தந்தவர் கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் இல்லை, இந்த இயக்கம் இல்லை என்று சொன்னால் இந்த இடத்தில் தாய்மார்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கிறீர்கள். இந்த திருச்சி மாவட்டம் அவர் 96, 89, 90 முதலமைச்சர், 96, 2001 முதலமைச்சர், 2006, 2011 முதலமைச்சர், தொடர்ந்து கிட்டத்தட்ட அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் திருச்சி நகரம் எவ்வாறு வளர்ந்து இருக்கிறது என்பதை சொன்னால், கடந்த ஆட்சியிலே 5 ஆண்டு காலத்திலே தளபதியினுடைய ஆட்சியிலே மட்டும் கிட்டத்தட்ட 34,000 கோடி திருச்சி மாவட்டத்திற்கு தந்திருக்கிறார்கள். திருச்சி மாவட்டத்திலே செய்யாத எல்லா பணிகளையும் செய்து தந்தவர். குடிதண்ணீர் மட்டுமல்ல, கிராமங்கள் இன்றைக்கு சொன்னார் திருச்சியில குடிதண்ணீர் என்று சொன்னார். திருச்சியில் இருக்கிற 9 தொகுதிகளுக்கும் அந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கியது கலைஞரும் தளபதி அவர்கள் தான் வழங்கினார். இடையில எம்ஜிஆர் ஒரே ஒரு திட்டம், பொன்முறை கூட்டு குடிநீர் திட்டம், எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த காலம் ஒரே ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் அவர்கள் தான். அதுவும் மிக குறைந்த அளவிலே இருந்தது. 10 அனைத்துமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்தது. சரி, இன்றைக்கு ஏன் இந்த பொதுக்கூட்டம் நாம் கூட்டிருக்கிறோம்? முதலிலே உங்களுக்கு தெரியும், தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை இங்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு எழுந்திருந்து கிட்டத்தட்ட இப்போது இருப்பது 69 இடங்கள், நம்மிடம் இருந்து வெளியே சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 13 இடங்கள், ஆக 72 இடங்கள், 75 இடங்கள் நாம் மக்களால் ஆதரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் மேற்கொண்டு இதில் ஒரு 25, ஒரு 18, 43 இடங்கள் இருந்தால் தமிழ்நாட்டிலே நம்முடைய முதலமைச்சர் தான் முதலமைச்சர். 24 இடங்களிலே வெறும் 44,000 வாக்குகள், மொத்தமாக 24 இடங்களில் சேர்த்து 44,000 வாக்குகள் தான் குறைவு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. எனவே மக்கள் எப்படி ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு ஆதரவு தந்திருக்கிறார்களோ அவ்வளவு ஆதரவையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தளபதி அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள். நீங்க தந்திருப்பதன் நோக்கம், இப்போது நாங்கள் இந்த கூட்டம் முதலில் திருச்சியில், அதுவும் இடமலப்பட்டு கோயிலிருந்து ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்னால், இங்க இருக்க மக்களுக்கெல்லாம், நீங்க எல்லாம் கொஞ்சம் வயசுல சின்னவங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். இது சீரக சட்டமன்ற தொகுதி. இது திருச்சிக்கு வந்தது, நான் எம்எல்ஏ வருகிற போதுதான் திருச்சிக்கு முதலாக இந்த பகுதி திருச்சியோட சேர்ந்தது. இதனுடைய வளர்ச்சி என்பது, எலமலப்பட்டி புதூர் என்பது வளர்ச்சி என்பது என்றைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நம்முடைய கழகாட்சியில தான் வந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கிற எவ்வளவு முக்கியமான பகுதியாக இது உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், திருச்சியிலே ஒரு முக்கியமான பகுதியாக புதூர் பகுதி உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், அது கலைஞருடைய ஆட்சி, தளபதியினுடைய ஆட்சியிலே தான் வந்திருக்கிறது. எனவே நாங்கள் என்ன தவறு செய்வோம்? கடந்த முறை ஆட்சியிலே 75,000 வாக்களுக்கு மேலாக வாக்களித்து பொதுமக்களுடைய ஆதரவு பெற்றிருக்கிறோம். இந்த முறை 4,786 வாக்குகள். ஏதாவது ஒரு தவறு செய்திருந்து அந்த தவறின் மூலமாக மக்கள் நம்மளை நிராகரித்து இருக்கிறார் என்று சொன்னால் கூட பரவாயில்லை. ஆனால் இந்த திருச்சி மாநகருக்கு மட்டும் 4,000 கோடிக்கு மேலாக வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கிறோம். சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. எல்லா இடத்துகளும் திருச்சியிலே மாநகராட்சி பகுதியிலே பட்டா என்பது தரவே முடியாது. கலைஞருடைய திட்டம் வந்தது, 1,500 பேர் கொடுத்தோம். தளபதி வந்தார், அங்கு நம்முடைய அமைச்சரவையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி
கிட்டத்தட்ட 15,000 பேர்களுக்கு 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் இருந்தவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தளபதி ஆட்சியில. ஏதோ எங்க தவறு நடந்திருக்கிறோம், மக்கள் என்ன நம்மை நிராகரிப்பதற்கு என்ன காரணம் இல்லை தெரியவில்லை. ஆனால் ஒன்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நிச்சயமாக மீண்டும் அதிகமாக உழைக்க வேண்டும், மீண்டும் உங்களுடைய நம்பிக்கையை பெற்றால் இன்னும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் வந்ததை தவிர வேறு ஒன்றுமில்லை. நான் கூட்டம் போட்டவருடைய நோக்கத்திற்கு வருகிறேன். 93 மிகப்பெரிய பின்னடைவை நமது கழகம் சந்தித்தது. 1993 கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நடந்தது. அப்போது கலைஞர் கோவையில பேசினார். அங்கு நம்முடைய ஒட்டஞ்சத்திலே பேசிவிட்டு வருகிறார் கலைஞர். அங்கு பேசிவிட்டு வந்தபோது நான் தலைவர் கலைஞர் அவரிடம் கேட்டேன். அப்போதுதான் என்னை பொறுப்பாளராக போட்டார்கள். பொறுப்பாளராக போட்ட போது நான் தலைவரிடம் கேட்டேன், எனக்கு ஒரு தேதி கொடுங்கள், திருச்சிக்கு வாருங்கள் என்று கலைஞரிடம் கேட்டு தேதி தந்தார். திருச்சியில நமது மாநகராட்சிக்கு நேர எதிரிலே கூட்டம் போட்டப்பட்டது 33 ஆண்டுகளுக்கு முன்னால். அன்றைக்கு கூட்டப்பட்டவருடைய கூடிய கூட்டம் என்பது கிட்டத்தட்ட 25,000 பேர் மக்கள் ஒரே நேரத்தில் தீர்மானம். அப்போதுதான் கலைஞர் உடனே நேரம் நாம் பார்த்துக்கோம், இனிமேல பார்ப்போம்னு சொன்னார். அதே மாதிரி இன்னைக்கு போர் விளைந்திருக்கிறோம், ஆரம்பித்திருக்கிறோம், திருச்சியில் ஆரம்பித்திருக்கிறோம். இதை வெற்றியை நோக்கி மீண்டும் தளபதி இந்த நாட்டிலே முதலமைச்சராக கழகத்தை ஆட்சி பொறுப்பு கொண்டு வருகிற பணியை உருவாக்குவதற்காக தான் இங்கிருந்து ஆரம்பித்திருக்கிறோம் இந்த கூட்டத்தை. அதனால்தான் கூட்டம் சாதாரண உட்கார்ந்த கலைஞர் பிறந்தநாள் கூட்டம் இப்போதே நடத்துவோம், ஏன் நாம் உடனடியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி திருச்சி மாவட்டத்திலே பல்வேறு இடங்களில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் கூட்டமாக மதுவெதினி அவர்களை வைத்து இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. பத்திரிகையிலே பல வாரியாக வருகிறது, பேஸ்புக்ல பல வாரியாக சொல்கிறார்கள். அனைத்து நீதிமன்றத்தில் இருக்கிற அதற்கான விளக்கங்களை உங்களிடம் சொல்ல இயலாது. எனவே நீதிமன்றத்தில் இருக்கிற காரணத்தால் உண்மையை வாக்களித்து எங்களை வெற்றி பெற வைத்தவர்களுக்கு உண்மையானவர்களாக நாணயமானவர்களாக உழைத்திருக்கிறோம். அதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிற காரணத்தால் விளக்கமாக எதையும் சொல்ல முடியாது. எனவே உங்களுக்கு தெரியும் இந்த திருச்சி மாநகரம் எவ்வாறு வளர்ந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியும். 65 வாரங்களாக உருவாக்கப்பட்டது, கழகாட்சியில தான் உருவாக்கப்பட்டது. அதற்கு இந்த ஒவ்வொரு இடம் ஸ்ரீரங்கமாக இருந்தாலும், திருவரம்பூர் பகுதியாக இருந்தாலும், திருச்சி பகுதியாக இருந்தாலும், கிழக்கு தொகுதியாக இருந்தாலும், நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இல்லாத போது இங்க அதிமுக ஆட்சியில் இருந்த போது உறையூர் இந்த தொகுதியில எங்கள் பகுதிக்கு நான் இருக்கிற 2வது மேற்கு தொகுதிக்கு தண்ணீர் கொடுப்பது அவர்களால் கொடுக்க முடியாது. இன்றைக்கு அனைத்து பகுதியிலும் சீரான விநியோகம் செய்வதற்குரிய இடம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும் கழிவு நீர் எப்படியெல்லாம் இந்த கலக்கிறது, ஓடையில கலக்கிறது என்று. இந்த கழிவு நீரை 100 MLD என்பது 10 லட்சம் லிட்டர். 100 MLD-யை மீண்டும் கழிவு நீரை சுத்தகரித்து நல்ல நீராக்கி ஏரிகளிலே தந்து நிலத்தடி நீரை பெருக்கக்கூடிய திட்டமும் நம்முடைய தளபதியுடைய ஆட்சியில் தான் உருவாக்கப்பட்டது. பேருந்து நிலையம் என்றெல்லாம் எல்லாம் நம்முடைய அன்பழகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் விளக்கமாக சொல்ல விரும்பவில்லை. தாய்மார்கள் ஒன்று உங்களுக்கு திமுக தளபதி அவர்கள் 5 ஆண்டு காலம் ஒரு நாள் கூட ஓய்வில்லை. அப்படி ஓய்வில்லாமல் உழைத்த தளபதி அவர்கள் அவரை மீண்டும் இந்த நாட்டினுடைய தலைவராக உருவாக்குவது நம்முடைய கடமை. அதில் நம் மேற்கிலிருந்து நாம் ஆரம்பிக்கிறோம். இந்த தொகுதி மேற்கு தொகுதியிலிருந்து இந்த பணியை ஆரம்பிக்கிறோம். நிச்சயம் 5 ஆண்டு காலம் இல்ல, வெகு விரைவில் வருகிற தேர்தல் என்பது உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு நமக்கு பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலில் மீண்டும் கழகத்தினுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில தாய்மார்கள் எல்லாம் உங்களுடைய பெருவாரியான ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது. கலைஞருடைய பிறந்த நாளில், கலைஞருடைய பிறந்த நாள் என்பது இந்த இயக்கத்தை உயிர்ப்பாக வைத்திருந்தவருடைய பிறந்த நாள். எனவே கலைஞர் வாழ்க, கலைஞர் வாழ்க, அவருடைய புகழ் என்று சொல்லி ஆங்கிலேயன் வணக்கம்.